ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இந்த கால ரகசிய பதிவேட்டில் சுவாமி தியாகராஜ சுவாமி வடிவுடை சமேத தியாகராஜ சுவாமியோட அருளால் குருவோட பெருங்கருணையாலையும் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதியக்கூடிய பதிவு அப்படி எடுத்துட்டிங்கன்னா பிராணனும் பிரணவமும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பிரணவம்னு சொல்லக்கூடிய இந்த ஓம்காரத்தோட விஷயங்கள் எப்படி சித்தர்கள்லாம் இதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் வாத்தியார் போன்ற உத்தம மகான்கள் இதோட விஷயங்களை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம இங்கே குருவர்களால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓம் என்று சொல்லக்கூடிய இந்த மகா மந்திரம் ஜீவன்களை பரமாத்மாவோட லயிக்க செய்யக்கூடிய ஒரு விசேஷமான சாமர்த்தியம் உடைய ஒரு மந்திரமாக தான் இந்த ஓம் பிரணவம் இருப்பதா நம்ம சித்த பெருமக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஓம் எப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா அகர உகர மகரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஓமோட பிரிவு எப்படி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா, ஓம்ன்றது நம்ம ஓ போட்டு இம் போட்டு இதுதான் நமக்கு தெரியும். அந்த ஒளியோட நீட்சி ஒளியோட வடிவத்தை சித்தர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஆ ஓ இம் ஆ இப்படிதான் அது அந்த ஓமோட முழு வடிவம். இப்போ அகரம்னு சொல்லக்கூடிய ஆள் ஆரம்பிச்சு உகரத்திலிருந்து இம்முல முடியுது. சரி, இவ்வளோதான விஷயம் ஓம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓம்ன்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மூலாதாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பொதுவாகவே இந்த பதிவை விரும்பி பார்க்கக்கூடிய அடியார்கள், ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் ஆதாரங்கள், சக்கரங்கள், வாசி இதை பற்றிலாம் சொல்லிட்டு வரோம். அடிப்படை விஷயங்களே கொஞ்சம் தெரியவில்லை, சந்தேகம் இருப்பின் நீங்கள் சித்தர்களோட நூல்களை இல்லை நல்ல உத்தமமான ஒரு அனுபவமிக்க ஆசான்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆராய்ச்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள நாடி நீங்கள் சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுவது ரொம்ப ஒரு உத்தமமான காரியம். சரி, நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். இந்த 7 ஆதாரம், அதில் மூலாதாரம் ஓம்கார பிரணவம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அதை சித்தர்கள் குறிப்பிடுறாங்க. அங்கே தான் கணபதி இருக்காரு. இந்த பொதுவாகவே இந்த ஓம் என்ற ஓசை மூலாதாரத்திலிருந்து எழும்பி சொல்றது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது உதட்டளவில் சொல்றது ஒன்று, உள்ளன்று சொல்லக்கூடிய இருதயத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் மூலாதாரத்தில் அது மனோ மூலியமாக நாம் அது பாவனை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஓம் நம்ம ஒலிக்க செய்கிறோம், ஒரு பிரணவத்தை சொல்கிறோம் அப்படின்னும் போது மூலாதாரத்திலிருந்து எழுமாறி நாம் அதை ஒரு பாவனை அப்படி பண்ணிக்கணும். அது காலத்தால் பயிற்சியால் நமக்கு இறைவனோட அருளால் அது கிட்டும், காலத்தில் கிட்டிடும். உண்மையாலே அது மூலாதாரத்திலிருந்து எப்படி எழுந்து அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இந்த ஓம் ஆ ஓ இம் இது சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்றோம் இல்லையா. இந்த ஆ ஊ இம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆ சூரியனோட அம்சங்க, சிவபெருமானியும், ஊ அம்பாலோட அம்சத்தையும் குறிக்கக்கூடியது. சரி, பிரணவம் சொல்லிட்ட ஓம் இது மூச்சுக்கு என்ன சம்பந்தப்பட்ட வேலையை பண்ணிட்டு இருக்கு, மூச்சுக்கும் பிரணவத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த சிவசக்தின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, ஆ ஓ, இது ரெண்டுமே நம்ம உடலில் எப்படி இயங்குதுன்றது நம்ம போன பதிவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சூரிய நாடி, சந்திர நாடி அப்படின்ட்டு. அதில் சில விஷயங்களை நாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாட்டி ஒரு பதிவில் வரக்கூடிய விஷயத்தை, அப்போ தான் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம அந்த ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வலது பக்கம் சிவநாடி, சூரிய நாடி, இடது பக்கம் சந்திர நாடி, அம்பாள் நாடி இல்லைங்களா. இதுதான் இந்த பக்கம்
போகக்கூடிய சூரியன் பக்கம் போகக்கூடியது ஆ, அந்த பக்கம் போகக்கூடியது ஊ. சரிங்களா? இந்த மூச்சு பிரணவத்தோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். இந்த ஆவும் ஊவும் சேரும் இடம் இம் என்ற மகாரம். அது ஆ ஊ இம், ஓம். அந்த இம் எங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுதான் வந்து நெற்றி பொட்டு, ஆக்னை சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நெற்றி பொட்டு. அதுக்கு பல விசேஷமான, அது ஜீவன், அவர் விந்து, அப்படி நிறைய அதுக்கு பேர்கள் வந்து பல விதமான பேர்கள் உண்டு. ஸோ அப்போ இங்கே இந்த ஓம் என்ற ஒரு பிரணவம் இந்த மூச்சோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு பார்த்துட்டிங்கன்னா, நித்தியபடியே இந்த மூச்சு வந்து பயின்று வந்துன்னு இருக்கக்கூடியது ஆ ஓ இம் பிரணவத்தோட சம்மந்தப்பட்டு தான் அந்த மூச்சும் இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த மூச்சு வந்து எப்பொழுதுமே ஹம் சம் என்ற ஒரு சத்தத்தோட தான் இயங்கிட்டு இருக்கும். அது நம்ம வந்து நிதானமாக ஏகாந்தமாக கூர்ந்து கவனிச்சா நமக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இந்த வேகமான காலத்தில் கம்மி தான். இருந்தாலும் நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் அவ்வப்போது அசை போடுவது தப்பு இல்லை இல்லையா? எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் காலம் போகிற வேகத்தில். நமக்குள்ள இவ்வளோ ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் இருந்து எல்லாம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி காலங்கடந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச பிறகு என்ன பண்ண முடியும்? ஏன்னா காலங்கடந்து என்ன சொல்கிறோன்னா, நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு 70-60 ரிட்டையர்டுக்கு அப்புறம் இதெல்லாம் யோசிக்கலான்ட்டு. அப்போது நம்ம உடலில் இந்த ஒரு சக்தின்ட்டு சொல்லக்கூடிய இந்த விந்து நாதன்றது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும், ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எந்த அபியாசம் பண்ணி எந்த பயிற்சி பண்ணாலும் ரொம்ப சிறப்பான முறையில் நமக்கு அது கை கொடுக்குமான்னா ஒரு கேள்விக்குறி தான். அதனால தான் காலம் இருக்கும்போதே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அசை போட்டுட்டு வந்தாவது அட்லீஸ்ட் நமக்கு ஏகாந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது இதெல்லாம் நல்ல முறையில் நம்ம பயிற்சி பண்ணலாம். சரி, இப்போ இந்த ஆவும் சேர்ந்த இம் மகரம், இது மகரன்றது நெற்றி பொட்டு. ஸோ அப்போ இந்த மூச்சு எப்படி போகுது பார்த்துட்டிங்கன்னா, வட சூரிய சந்திர நாடியில் போயிட்டு இருக்கு. வடகலை இடகலைன்றோம் இல்லையா, இது போயிட்டு இது ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை வந்து இம் என்ற ஒரு அக்ஷரத்தில் இருக்கு. இப்போ இந்த ஓம் என்ற ஒழுங்காக அழகாக இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தாலும் இந்த சுழுமுனை வந்த நல்ல முறையில் இயங்குவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று உண்டு. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வந்து நிறைய இந்த பரிபாஷைன்னு சொல்லக்கூடிய கோட் வேர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, பரிபாஷை வார்த்தைகளை வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க. ஏன்பா அவங்களுக்கு இந்த வேலை? எதையாவது சொல்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டு போயிருக்கலாமே, அதை எதுக்கு இப்படி இல்லாமல்? எதுவுமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தாங்க இது. இதை ரொம்ப ஈஸி பாண்டு நம்ம கையில் கொடுத்தோம் வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் அதை நம்ம ஒரு தேடி ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிட்டோம் வச்சிங்களேன், அதை எப்படி கொண்டாடுவோம்? ஸோ அதனால தான் அவங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு, சித்தர்களுக்கெல்லாம். ஸோ அதனால் நிறைய இந்த கோட் வேர்டெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா பேசும் எழுத்து, பேசா எழுத்து, இப்படியெல்லாம் சில வார்த்தைகள்லாம் உண்டு. இந்த பேசும் எழுத்து, பேசா எழுத்து அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பேசும் எழுத்து வாசி, பேசா எழுத்து மனம். இதில் சில பேதங்கள் உண்டு, சில பேருக்கு அபிப்பிராய பேதங்கள் உண்டு. ஏன்னா எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓலைச்சுவடி எழுதி வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து காலத்தால் சின்ன சின்ன இடைச்சல்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் உண்டு. பட் ஆனால் இதை கேட்கக்கூடியவங்க, இதை பற்றிய அறிவு ஏற்படக்கூடியவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க அனுபவத்துக்கு தான் கொண்டு வரணும். உடனடியாக கமெண்ட்ஸில் கேள்வி மட்டும் நம்ம போடக்கூடாது. பிகாஸ் என்ன ஒரு விஷயம்னா, பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட அனுபூதியெல்லாம் கொண்டு வரணும். அதை வந்து எப்படின்னா, ஒரு நேரில் யாராவது ஒரு உத்தமர்கள் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சில விளக்கங்கள்லாம் மேலும் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணலாம். எல்லா விஷயத்தையும் வந்து பகிரங்கமாக சொல்லக்கூடிய காலமும் எப்பயுமே இல்லைன்றதையும் சித்தர்களோட ஒரு கூற்று. ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் என்னென்னா ஒரு தூண்டுதல். இதை கேட்கக்கூடிய ஆன்மீக அடியார்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, ஓங்காரன்னா என்ன, வாசின்னா என்ன, காற்றுன்னா என்னன்றதெல்லாம் ஒரு தூண்டுதல் தான். இது வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பேசும் எழுத்து, பேசா எழுத்துன்ட்டு கூட சில விஷயங்கள்லாம் என்னென்னா, இந்த வாசி மனம், இந்த காற்று ஆனது பேசா எழுத்துன்றதை வந்து மனம்,
அதோட இந்த பேசும் எழுத்து பேசா எழுதி கூசாமல் காட்ட கொடி அப்படின்ட்டு உமாபதி சிவாச்சாரியார் வந்து கொடி கவியில் கூட சொல்லுவார் பாருங்களேன். இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் வந்து இந்த சுழுமணியை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பலவிதமான விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த சித்தர்களோட ஸ்லேடை பரிபாஷையில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஆப்பு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. இந்த ஆப்புன்றதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஒரு தவறான இதுவை எடுத்துக்கிறோம், நமக்கு ஆப்பு வச்சுட்டாண்டா அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த ஆப்பு என்ற ஒரு விஷயத்த பட்னத்தார் ஒரு பாடலில் சொல்கிறாரு பாருங்க, ஆப்பதனை அலைய விட்ட குரங்கதனை போல் கலகல புல புல என்று புதல்வர்களை பெறுகின்றார்களே அப்படின்றார். இது என்ன ஆப்பதனை அலைய விட்ட குரங்கு அப்படின்னு. ஆப்புன்றதுக்கு அவங்க என்ன ஒரு குறிப்பு கொடுக்குறாங்கன்னா மூளை அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. அதில் இந்த ஓம்காரம் அதுக்கும் ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஓமுக்கு வந்து உயிர் எழுத்துன்றாங்க. நம்ம அந்த உயிர் எழுத்து, உயிர்மை எழுத்து, நெடில் எழுத்து, குறில் எழுத்துன்று தமிழில் அங்கே போக வேண்டாம். இது சித்தர்களோட பாஷைகள். இது அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஓமுக்கு வந்து உயிர் எழுத்து அப்படின்றாங்க. பேசும் எழுத்து, பேசா எழுத்து பார்த்தோம் இல்லையா, இது உயிர் எழுத்து. ஸோ அதே மாதிரி தழையெழுத்துன்ட்டும் ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் நெற்றி பொட்டு. உன் தலையெழுத்து மாறாதரா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க பாருங்களேன். இந்த நெற்றி பொட்டு யார் ஒருத்தருக்கு நல்லபடியாக குருவோட பெரும் கருணையால் திறக்கப்படுதோ அவங்களோட தலையெழுத்து எல்லாமே மாறி போச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் அப்படி அப்படியே அப்பப்போ காலப்போக்கில் நம்மளோட வேலையின் உடை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஸோ எதுக்கு ஓம் போய் உயிர் எழுத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை அனுபூதியை நம்ம யோசிக்கணும். ஒரு பஞ்சாட்சரம் ஆகட்டும், ஒரு சடாட்சரம் ஆகட்டும். பஞ்சாட்சரம்னு உங்களுக்கு தெரியும், சிவபெருமானோட மந்திரம். சடாட்சரம் முருகப்பெருமானது. அஷ்டாட்சரம் பெருமாளுக்குரியது. இப்படி பலவிதமான மந்திரங்கள், வேதங்கள் எடுத்துட்டு எவ்வளோ மந்திரம் நீங்கள் எடுத்துட்டாலும் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு முதல் வார்த்தை ஓம். இந்த அக்ஷரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உடல் தத்துவம் மாதிரி. இந்த உடலுக்கு ஒரு உயிரை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஓம். அதனால தான் இந்த ஓமை சொல்லி தான் ஒவ்வொரு அக்ஷரங்கள், அதாவது பஞ்சாட்சரம், ஏனைய அக்ஷரங்கள்லாம் நாம் அந்த அக்ஷரங்கள் வேலை செய்யணும், அந்த அக்ஷரங்கள் மூலியமா நமக்கு காரிய சித்தி நடக்கணும், கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் சொல்லக்கூடிய விஷயம் ஓம் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் அந்த ஓம்ன்றதுக்கு ஒரு உயிர் எழுத்துன்றதையும் ஒரு விஷயம் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதையே நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இவ்வளோ விஷயம் ஓகே. இதை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த காற்று வந்து இப்படி மூலாதாரத்திலிருந்து தான் ஆரம்பித்து ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து துரிய வரைக்கும் போது வச்சிங்களேன். அதில் மூலாதாரத்திலிருந்து தான் ஓம் என்றதை சொல்லணும்ட்டு சொல்லியிருக்கிறோம். சரி, இந்த காற்று வந்து எப்படி ஒவ்வொரு மையத்துலேயும் அப்படி மூவ் ஆகுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதையும் சித்தர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, மூலாதாரன்ட்டு சொல்லக்கூடிய குதம் கொய்யம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகுதி, அதாவது நம்மளோட இடுப்பு தண்டு கீழே, அது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வச்சுங்களேன். அந்த இடத்துல வந்து காற்று காலையில் எப்படி போகுதுன்னா ஒரு 600 சுவாசம் போதும். 21,600 சுவாசம்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு கணிப்பு. இதை நம்ம உக்காஞ்சி அறிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும். இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, பெரியவங்க சொன்னாங்களா அதை அப்படி நம்பி நம்மளும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதானே. கண்டி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சாஸ்திரத்தை ஆராயக்கூடாதுன்றது வேற திருமூலரே சொல்லுவார். ஸோ அதை பார்த்துங்க. மூலாதாரத்தில் 600 சுவாசம் போகுமா. அது எப்படி ஆரம்பிச்சு போகுதுன்னா காலையில் 6 மணிலேருந்து ஒரு 6:40 வரைக்கும் போகுமா வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7ன்ட்டு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுவாதிஷ்டானன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி சம்திங் அந்த இப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது அங்கே வந்து எவ்வளோ காற்று போகுது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 6000 சுவாசம் போகுமா. ஃபஸ்ட்டு 600, அதுக்கப்புறம் 6000, அதுக்கப்புறம் மணிப்பூரகத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கனாலும் அந்த 1 மணி சம்திங் அதிலேருந்து ஆரம்பித்து ஒரு 8 மணி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு 6000 மணிப்பூரகத்தில் வந்து சுவாசம் போயிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 8 மணிக்கு மேலே ஒரு அதிகாலை ஒரு 3 மணி வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அநாதகம்னு சொல்லக்கூடிய அந்த இருதய மையத்தில் உங்களுக்கு ஒரு 6000 சுவாசம் வந்து போயிட்டே இருக்குமா.
இந்த சுவாசம் உள்ள போறது வரைக்கும் தான் நமக்கு தெரியும், ஏதோ ஒரு ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம் பண்றோம்ட்டு. ஆனா இந்த சுவாசம்ன்றது இவ்வளோ வேலை, இவ்வளோ இந்த ஆதாரங்கள் எல்லாம் அந்தந்த வேலையில வந்து இயக்கிண்டு பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கு. நம்ம தான் இதை பத்தி தெரிஞ்சிக்காம இருக்கிறோம் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் நீங்க அதிகாலை ஒரு 3 மணி சம்திங் அப்படி ஆயிடுச்சுன்னா 3 to 4 நீங்க பார்த்துட்டீங்கன்னா கண்டம்ன்ட்டு சொல்லக்கூடிய விசுக்தி அந்த ஏரியாவில் வந்து ஒரு 1000 சுவாசம் தான் அது. இந்த 3 மையங்கள் இருக்கு பாருங்களேன், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம். இங்க 3த்துக்கும் 6000 6000 சுவாசம் போயிட்டு இருக்கு. இந்த 3த்துலயும் அதிபதிகள் யாருன்னு பாருங்களேன். படைக்கும் கடவுள் பிரம்மா இருப்பாரு, அடுத்து காக்கக்கூடிய கடவுள் வந்து விஷ்ணு இருப்பார் மணிபூரகத்துல, அதுக்கப்புறம் அழிக்கும் கடவுள்ன்ட்டு சொல்லக்கூடிய ருத்ரன் வந்து அநாகத்துல இருப்பாங்க. இந்த 3 தொழில்களுக்கு தான் அதிகப்படியான சுவாசம் வந்து எப்பொழுதுமே நம்ம உடல்ல வந்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கண்டம் மையமா இருக்கக்கூடிய விசுக்தியில மகேஸ்வரனுக்கு வந்து 1000 தான் உங்களுக்கு. அந்த டைமிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5, ஒரு 3ல இருந்து 4 வரைக்கும் அங்கே போயிட்டு இருக்கோம். கரெக்டு. அதுக்கப்புறம் தான் சதாசிவன்ட்டு சொல்லக்கூடிய ஆக்னேக்கு வந்து 4 to 5 அதிகாலையில், அந்த வேலையில் அங்கே வந்து அந்த சுவாசம் வந்து போயிட்டு இருக்குமா. இந்த சுவாசம் வந்து அந்த சக்கரத்தை வந்து தட்டி எழுப்பிட்டு இருக்குமா. தட்டி எழுப்பு மீன்ஸ் அந்த சக்கரத்துக்கு தேவையான ஆக்சிஜன்ட்டு நம்ம இப்போ வெளிப்படையாக சொல்கிறோம் வச்சுங்களா, அந்த விஷயத்தை கொடுத்துட்டு இருக்குமா. ஏனைய நேரங்களை விட கூடுதலாக கொடுக்குமா. அதுக்கப்புறம் 5 மணி வரைக்கும் ஆக்கினைக்கு வந்துட்டோம் இல்லையா. 5 to 6 வந்து துரியம்னு சொல்லக்கூடிய அந்த உச்சி, அந்த இடத்துல வந்து மனோன்மணி தேவி இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த மூச்சு வந்து அதிகமாக ஆக்சிஜன் வந்து அங்கே வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்குமா. இதில் ஒரு விஷயத்த நம்ம இங்கே கண்டுக்கணும். என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த நிறைய பேர் வந்து அதிகாலையில் எழுந்துக்குங்க, அதிகாலையில் வந்து இந்த தியானம் பயிலுங்க, பிராணாயாமம் பயிலுங்க, ஈவன் குழந்தைங்களை வந்து படிக்க வைங்க அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்களேன். அது என்ன விஷயம்ன்ட்டு பாருங்கள், இங்கேயே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு மேலே இருந்து அதுக்கப்புறம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு கண்டத்துக்கு அப்புறம் மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் சிரசில் தான் உங்களுக்கு மூச்சு போயிட்டு இருக்கு. அப்போ மூளையோட ஆக்டிவேஷன், அங்கே இருக்கக்கூடிய கிளான்ஸ் எல்லாம் அதிகப்படியாக பவராக இயங்கக்கூடிய நேரமாக அது இருக்குது. இப்படியெல்லாம் சித்தர்கள் வந்து அப்பயும் வந்து அந்த சுவாசத்தெல்லாம் அழகாக பிரித்து 21,600 சுவாசம்ன்ட்டு சொன்னால் மட்டும் போதாது, அது எப்படியெல்லாம் ஒவ்வொரு மையத்தில் இயங்குது என்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கிறத விட அப்படியே லேசாக நம்ம போகிற போக்கில் இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுட்டே வந்தோம்னா என்ன ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த வாசியை பற்றியோ ஆதாரங்களை பற்றியோ ஓம்காரத்தை பற்றியும் இப்போ தான் ஏதோ தெரிஞ்சுக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. பல ஆயிரம் பிறவிகளாக இதோட தொடர்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே நம்ம இதெல்லாம் வந்து அசை போடும் போது அது எல்லாமே நமக்கு வந்து உள்ளேருந்து நம்மளோட பதிவில் இருந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்ம கூடுதலாக பல விஷயங்கள் மேலும் நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவத்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகலாம். இந்த ஆன்மீகமே வந்து ஒரு விசேஷமான அற்புதமான அனுபவம் தான். இந்த அனுபவத்தால் என்னையா கிடைக்கும், சோறு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். நம்ம சோறேன்னு நினச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் ஒன்று உண்டு, இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு என்ற விஷயங்கள் தான் இதெல்லாம். நம்ம ஏன் பிறந்தோம், என்ன பண்ணுறோம், நமக்குள்ள என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இப்படியெல்லாம். ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் அவ்வப்போது நம்மளோட அன்றாட பிழைப்பே போராட்டமாக இருந்தாலும் அவ்வப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தகவல்கள்லாம் நம்ம வந்து அசை போடுறது ரொம்ப உத்தமம். மேலும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இது எல்லாமே நடக்கிறது எதனால அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து உருவாவதுக்கு என்ன முதல்ல பிரபஞ்சத்தில் என்ன உருவாச்சு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சயின்ஸ் இதுவாகவும் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒளி, அதாவது சவுண்டு, அதுக்கப்புறம் லைட்டு, ஒளி உருவாச்சுன்றது. அந்த ஒளி ஆரம்பம் பார்த்துட்டிங்கன்னா அகரம், அகரம் முதல் எழுத்தெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறாரு பாருங்க. ஆ என்ற அகரத்தில் ஆரம்பிச்சு தான் அப்படி ஆ ஓ இம் தான் இந்த ஃபஸ்ட்டு ஒளியே, பிரணவமே. சரிங்களா. ஸோ இந்த பிரபஞ்சத்தோட தோற்றம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறச்சே என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்மளோட ஆதாரம் எங்கே இருக்குது பார்த்துட்டிங்கன்னா பிரணவத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அதை நாம் ஃபீல் பண்ணுறதும் இந்த பிரணவத்தோட ஒரு பிரணவ தியானம், பிரணவ உச்சரிப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சரி, இந்த சிவம் என்ற ஒன்று சலனம் இல்லாமல் இருக்கும்போது சிவம், அது சலனப்படும் போது சக்தி ஆயிடுத்து. அந்த சக்தி தான் வந்து பிரபஞ்சமாக மாறி இன்னைக்கு நம்ம ஜீவன்களாக இங்கே உலாவிட்டு இருக்கிறோம்.
நமக்குள்ள இவ்வளோ வேலை நடக்குது, இதெல்லாம் சக்திக்குட்பட்டது தானே. ஸோ அந்த சக்தி அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்து வாத்தியார், பெரிய வாத்தியார்ன்னு சொல்லக்கூடிய நம்ம அகத்திய பெருமான் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தாங்க, சத்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் அதுவே யாச்சி, புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள் பூதலத்திலே கோடியிலே ஒருவர் உண்டே, பக்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பார். இங்க தான் யோசிக்கணும். பக்தின்றது வந்து சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, பக்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பார், பாலிலே மனதை விடார் பரமஞானி, சுத்தியே அலைவதில்லை சூற்றம் சூற்றம் சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம் தானே. சுழிமுனையில நிலை அறிகிறவங்களுக்கு மோட்சம் தானே. மோட்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கே, பரவாயில்லையே இந்த பாடல் கேட்கறச்சே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. அதுக்கடுத்து ஒரு சொல்றாரு பாருங்க, மோட்சம் அது பெறுவதற்கு சூற்றம் கேளு, மோகமுடன் பொய்க்களவு கொலை செய்யாதே, காய்ச்சலுடன் கோபம் அதை தள்ளி போடு, காசியினில் புண்ணியத்தை கருதி கொள்ளு, பாய்ச்சல் அது பாயாதே பாழ் போகாதே, பலவேத சாத்திரமும் பாரு பாரு. என்னப்பா அகத்திய பெருமான் எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் பார்க்க சொல்றாரா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, இந்த இதிகாச புராணங்கள் இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட நெறிமுறை, அதாவது நம்ம வாழ பிறந்திருக்க மனிதர்கள் எப்படியோ வாழ்றதுக்கு வந்து நம்ம விலங்குகள் அல்ல, மனிதர்கள், 6 அறிவு படைத்த மனிதர்கள். நமக்குன்ட்டு ஒரு சில வகையான நெறிமுறைகள் வந்து சொல்லக்கூடியதான் இந்த புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம். ஸோ அதையும் பார்க்க சொல்கிறேன். ஸோ இது அகத்திய பெருமானோட ஒரு வழி வச்சுங்களேன். இன்னும் நிறைய உண்டு, ஒவ்வொரு சித்தர்களும் இதை பற்றி பாடி நிறைய வச்சுருக்காங்க, அதெல்லாம் சொல்லிகிட்டே தான் அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஆ உ இம் இதுதான் வந்து ஓம்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டோம். இந்த ஓம்காரம் வந்து நம்ம உச்சரிக்க வந்து நமக்கு இந்த காற்றும் சுத்தப்படுது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மூச்சு காற்று சுத்தப்படுது, அதனால் பலவிதமான அனுபூதிகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுண்டோம், தெரிகிறோம் வச்சுங்களேன். ஆவும் சேர்ந்தது தான் இந்த நெற்றிக்கண்ணுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது உயிர் எழுத்துன்றோம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிரணவ ரகசியம்ன்ட்டு ஒரு விஷயம் ஒன்று உண்டு இல்லையா, அது பார்த்துட்டிங்கன்னா சுவாமி மலையில் சுவாமிநாதன் தந்தைக்கு உபதேசம் பண்ணாரு அப்படின்ட்டு, அதையும் வந்து போகர் பெருமான் வந்து கேட்கறச்சு அகத்திய பெருமான் சொல்ற விஷயமா என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா, வாத்தியார் முருகப்பெருமான் சுவாமி கிட்ட வந்து அந்த பிரணவ ரகசியமா என்ன சொன்னாரு அப்படின்னா, அப்பா அப்பா அப்பா, அவ்வளோதான், 3 வார்த்தை தான் சொன்னார். நம்ம யோசிக்கலாம், என்னப்பா பிரம்மாக்கே விளக்கம் தெரியல, கொட்டுப்பட்டாருன்ட்டுலாம் புராணங்கள் சொல்லுது, ஒரு அப்பாவா அப்படின்னு நினச்சிக்கலாம். சாதாரண அப்பான்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரும் நம்மளை படைச்ச அப்பாவா இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற ஒரு விஷயமே இந்த பிரணவத்தோட ஆரம்பம். அதனால்தான் ஆரம்பிச்சு ஊழ வந்து இம்முள்ள முடியுது. மறுபடியும் இங்கே யோசிக்கலாம், நான் அப்பா ஏன் சொல்கிறேன், அம்மான்னு சொல்ல முடியாதுன்னா, அம்மா தான் அடுத்து உகாரத்தில் இருக்காங்களே இங்கே, அப்போது அம்மாவை இங்கே கொண்டு வர முடியாது இல்லையா, அதனால தான் இம், வேற ஒன்றும் இல்லை. இதை தான் வந்து பிரணவத்தோட ரகசியமாக வந்து முருகப்பெருமான சொன்னதா ஒரு விஷயமும் வந்து சித்தர்களோட பரிபாஷைகள், வார்த்தைகள், அவங்களோட செயல்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் வந்து இவ்வளோ சாதாரணமாக எப்படி சொல்கிற, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்லாம் யோசிக்கலாம். தமிழ் தான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே அப்படின்றாங்க. இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்கும் போதே இந்த கிட்டத்தட்ட தமிழ் ஒளியாக இருக்கக்கூடிய இந்த ஓம்காரத்தில் தான் ஆரம்பிச்சிருக்குன்னும் போது நம்ம தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். பட் அதனால் வந்து மொழி பிரச்சனை ஏற்படுத்திக்க கூடாது. ஏன்னா எல்லா மொழிகளுமே சரஸ்வதியோட திருநாக்கில் இருந்து வந்தது தான் அப்படின்னு ஒரு வாத்தியார், எந்த மொழியாக இருந்தாலும். அதனால எல்லாமே வந்து விசேஷமான மொழிகள் தான், அதில் வந்து பேதம் பண்ணிக்கவே கூடாது. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது. இந்த ஆன்மீகத்தில் ஒரு விஷயமே யாரையும் உயர்த்தியும் யாரையும் தாழ்த்தியும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே கொண்டு வரவே கூடாது. அதே போல் தெய்வமொழி தேவமொழின்ட்டு இருக்கு பாருங்களேன். இங்கே நம்ம வந்து தமிழ் கடவுள் முருகப்பெருமானே பிரணவத்துக்கு அப்பான்றாருன்னும் போது நம்ம இப்போ மொழி வகையில் வந்துட்டோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த தேவமொழின்றது சான்ஸ்கிரிட் எல்லாருக்கும் தெரியும், தெய்வ மொழின்றது தமிழ் மொழி, சித்தர்களோட மொழி. அது இந்த தேவமொழிக்கும் தெய்வமொழிக்கும் என்ன ஒரு விசேஷங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த தேவமொழியில் வந்து நிறைய ரிஷிகள் வந்து இக சுகங்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, இந்த தேவர்கள் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க, நல்ல சௌக்கியமா, நல்ல ஒரு எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடிய தானே தேவர்கள். ஏன்னா தேவலோகம்னு சொல்கிறோம் இல்லையா, சொர்க்கம் அப்படின்ட்டுலாம்.
அந்த மொழியில் இருக்கக்கூடிய துதிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. உதாரணத்துக்கு இப்போ தாரித்திரத்தக்கன ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது, வசிஷ்டர் அருளிய ஸ்தோத்திரம் வச்சிங்களேன். இதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சுவாமி மேலே சுவாமி வந்து பிரீத்தி பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள் தான் இதெல்லாம், சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொழியில் நாம் சொல்கிறதுனால நமக்கு நிறைய சௌக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தமிழ் எதுவும் உச்சரிப்பு, தமிழ் எதுவும் சொன்னால் கிடைக்காதையா அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழில் அதுக்கும் மேலே ஞானத்தை கொடுத்துருவார். ஏன்னா இது சித்தர்களோட மொழி தமிழ். அதனால தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், வேற ஒன்றையே வேண்டாங்க. இந்த மூக்கை மூடிண்டு இம்முண்டு ஒழிச்சு பாருங்களேன், ஒலிக்கவே ஒலிக்காது. நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்களேன். இம்மு இங்கு இதெல்லாம் ஒலிக்காது. நம்ம வந்து அப்போ அந்த பேசும் எடுத்துட்டு சொல்லக்கூடிய அந்த சுவாசத்தில் தான் அந்த இம்மு ஒளிஞ்சிருக்கிறது பார்த்துங்க. நீங்கள் மற்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் மூக்க கையை நல்லா வச்சு அமைக்க மூடிண்டு வாயில் உச்சரிங்களேன், அழகாக வந்துடும். அப்பா, ஐயா, நாதான்ட்டுலாம். அந்த இம்முன்ற மகாரம் மட்டும் வராது. அது மூச்சோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம அந்தர்முகமான விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிறோம். சரி, பகிர்முகமாக ஏதாவது பூஜைகள் தானே வாத்தியார் எப்பயும் சொல்லுவார். பகிர்முகம் பூஜை மீன்ஸ் வெளியில் போய் பண்ணக்கூடிய இது, வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆவும் ஊவும் தான் 8-2 பெரியவங்க சொல்லுவாங்க. 8-2 அறியாதவங்க கையில் எதையுமே சொல்லாதன்னுவாங்க. அதாவது வந்து இந்த 8-2 சூரியனும் சந்திரனையும் நம்ம உடல்ல எப்பயுமே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கலைகளை பற்றி தெரியாதவனுக்கு எதை சொன்னாலும் விளங்காதுப்பா அப்படின்வாங்க. இது வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிடணும் 8-2 என்னான்ட்டு. சரிங்களா? இந்த 8-2 ஆவும் ஊவும் தான் இந்த சூரியகலை சந்திரகலை என்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் பிரணவமோ அதோட சம்மந்தப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு, பிரணவ ஒளியும் சம்மந்தப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இது பகிர்முகமா வெளிப்படையா என்ன பூஜை பண்ணலாம், என்ன கிடைக்கும்? ஏன்னா ஃபைனலாக நம்ம அங்கே தான் வரணும். ஏன்னா வாத்தியார் மாதிரி பெரிய சத்குரு மகான்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயமே என்னன்னா, நீ உள்ள தேர்னா ரொம்ப சிரமம். நீ முதல்ல வெளியில இந்த மாதிரி ஆண்டவனை வந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணு. ஆண்டவனோட அனுகிரகம் கிடைப்பின் உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே சித்தி எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு மாதிரி. அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆவும் எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு பொதுவாக அண்ணாமலை, உண்ணாமலை, வேற எங்கேயாவது இந்த மாதிரி சுவாமி அம்பாள் பேர் இருக்கான்ட்டு அடியனுக்கு தெரியல. இந்த அண்ணாமலை உண்ணாமலையை நீங்கள் பாருங்களேன், இவங்களோட தத்துவம் பாருங்களேன். பொதுவாக ஒரு ஆலயத்தில் சுவாமி இருக்கார். இப்போ உதாரணம், நம்ம திருவொற்றியூரில் வந்து ஆதிபுரீஸ்வரர் இருக்காரு, அனுகிரகம் பண்ணுறாருன்னா, வடிவுடை வந்து எந்த திசையில் இருப்பான்னா, சுவாமி மேற்குல இருந்து கிழக்க பார்ப்பாரு, அம்பாள் வந்து வடக்க இருந்து தெற்க பார்ப்பா. பொதுவாகவே நிறைய கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு முறை இது. சுவாமி வந்து கிழக்க பார்த்தா அம்பாள் வந்து தெற்க பார்க்கக்கூடியது. பட் ஒரு சில விசேஷமான ஆலயங்களில் தான் சுவாமி அம்பாள் 2 பேருமே ஒரே திசையை நோக்குவாங்க. அது 2 பேருமே ஒரே திசையில் மேற்குல இருந்து கிழக்க பார்ப்பாங்க. அந்த படி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அண்ணாமலை ஆ, உண்ணாமலை ஊ, இவங்க 2 பேருமே ஒரே திசையில இருந்து பார்த்துட்டு, ஒரே திசைன்னா கிழக்கு திசையை நோக்குறாங்க. மலைக்கு வலப்புறம் அண்ணாமலையார் இருப்பாரு. மலைக்கு அந்த நீங்க 2 பேரும் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் மலை இருக்கு இல்லையா, மலைக்கு வலப்புறம் அண்ணாமலையாரும், மலைக்கு இடப்புறம் உண்ணாமலை தாயும் இருக்கிறா. வெளியில பகிர்முகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதை சொல்றோம். இந்த ஆவும் 8-2 சொல்லக்கூடிய இந்த ஆவும் ஊவும் சேர்ந்து இம்முன்ற மலை மேலே இருக்கு. அதுக்கு மேலே புள்ளியாக இருக்கக்கூடியது தான் ஜோதி. என்னவோ சொல்கிறேன் அப்படி யோசிக்காதீங்க. என்ன விஷயம்னா, எல்லாமே பெரியவங்க கொடுத்த விஷயத்த நம்மளோட அனுபூதிக்கு கொண்டு வரணுங்க. ஆனால் அதில் சொல்கிறோன்னா ஒரு லாஜிக் இருக்கணும். லாஜிக் மீன்ஸ் என்னென்னா பொருந்தணும். சும்மா தோன்றதையும் அப்படியே எடுத்து விட்டு போயின்னு இருக்கக்கூடாது. இது பாருங்கள், இது உங்களுக்கோட அழகாக பொருந்தி வரும் பாருங்களேன். அண்ணாமலை உண்ணாமலை, அதுக்கு மேலே பார்த்தாச்சுன்னா மலை, அதுக்கு மேலே புள்ளியை வச்ச மாதிரி ஜோதி, கார்த்திகையில் இருக்கக்கூடிய மகா ஜோதி இல்லையா, அது ஒன்லி கார்த்திகைக்கு மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனால் வாத்தியார் மாதிரி பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, சூட்சமாக எந்நேரமும் ஜோதி இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதை பாருங்களேன், இந்த ஆண் பெண் ஒன்றும் இல்லைங்க. இந்த சூரிய சந்திரர்களுக்கு ஆண் பெண்ன்றது நமக்கு நல்லா தெரியும். இவங்க 2 பேரும் சேர்றச்சே என்ன நடக்கும், பொதுவாக இயற்கையில் என்ன விஷயம், இந்த 2 பேரும் சேர்ந்தா ஒரு உயிரை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த 2 பேரும் இதுதாங்க இங்கே, இந்த 2 பேரும் வந்து இந்த நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் இணையும் பொழுது உயிர் என்ற சுழுமுனை நாடி, சூட்சும நாடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுங்க. வேற ஒன்றும் இல்லை. அதை தான் வந்து இங்கே அண்ணாமலை உண்ணாமலை இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இம் என்ற மகாரமாக இருக்கக்கூடிய மலை யாரு அப்படி பார்த்தாச்சுன்னா
அந்த மலை தான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஜீவ வித்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மலைன்றதா பெரியவங்க, வாத்தியார், சித்தர்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க. அதனால தான் தபசிகள், சித்தர்கள் எல்லோருமே எந்நேரமும் அங்கே கிரிவலம் வந்துட்டே இருக்காங்க. ஏன்பா, ஒரு பிரபஞ்சன்றது நம்மளோட கேலக்சியே 1,00,000 ஒளியாண்டு, பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரோமேடான்னு சொல்லக்கூடிய ஒரு கேலக்சி 200 லட்சம் ஒளியாண்டு. இதெல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் ஒரு 14 கிலோமீட்டர் சுத்தளவு கொண்ட ஒரு மலையில போய் அடக்குறியப்பா அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இங்க என்ன ஒரு விஷயம் நாம ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பெரிய அரச மரத்தோட விதை எவ்வளோண்டு இருக்கும். அந்த விதையோட வெளிப்பாடு நீங்க பார்த்துட்டீங்க, பிரம்மாண்டமான ஒரு அரச மரம். அந்த மாதிரி வித்துக்கள், அந்த மாதிரி விதை தான் வந்து அந்த அண்ணாமலை. அதனாலதான் அங்க நீங்க இப்ப என்ன இந்த ஓம்காரத்தோட விஷயம் நாம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது சொல்றோம். அண்ணாமலை யாரெல்லாம் ஒருத்தங்க முறையா வாத்தியார் மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு 1000 வாட்டி சொல்றாங்க. 1000 வாட்டி இன்னைக்கு எல்லாராலையும் முடியுமா? அது ஒரு பெரிய விஷயம்தான். அட்லீஸ்ட் முடிஞ்ச போதாவது அந்த கிரிவலம் வரைச்சே பிரணவத்தை மனசுல நல்லா ஓதிண்டு இல்லை வாய் விட்டு சொல்லிண்டாவது கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம். அதுலேயும் பார்த்துட்டீங்கன்னா சில குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. 3ஆம் பிறை நாள், சப்தமி, இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நாம வந்து இந்த மாதிரி கிரிவலம் வர்றது ரொம்ப உத்தமம். எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பிரணவத்தை சொல்லிகிட்டே கிரிவலம் வர்றதும், பிரணவத்தோட ரகசியமும் நம்ம நல்லபடியாக நம்ம உணரணும். இப்போ இதெல்லாம் அடியன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக இருந்தாலும் நீங்களே எல்லாத்தையும் உணரும் பொழுது தான் உங்களுக்கு உத்தமமான ஆத்ம அனுபூதி கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பிரணவத்தை வந்து நம்ம உணர்வதற்கு இப்படி ஒரு வழிபாடும் வந்து வெளிமுகமான பூஜைகளில் உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் வந்து அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் பார்த்துங்க, அந்த இம்முன்றது பார்த்துட்டிங்கன்னா அந்த நெற்றி போட்டை வந்து ஜோதின்னு சொல்லுவாங்க. அங்கே மேலே என்ன இருக்குது? ஜோதி தானே. ஸோ அது மாதிரி நீங்கள் எப்படி யோசித்தாலும் பொருந்துங்க, வேறு ஒன்றையும் கிடையாதுங்க இது. ஸோ இந்த மாதிரி பகிர்முக பூஜைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஓங்காரத்தோட விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா, சுவாமியே வந்து அம்பாளுக்கு உபதேசம் பண்ற ஒரு இடம் தான் சிதம்பரம் பக்கத்துல ஓமாம்புலியூர்ன்ட்டு ஒரு இடம் ஒன்று இருக்கு. அங்க போனீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வந்து ஓம்காரத்தை உபதேசம் பண்ற நிலையில இருப்பாரு. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். சென்னை கருகாமல நீங்க பார்த்தீங்கன்னா சித்துக்காடு, சித்தர்கள் வாசம் பண்ணக்கூடிய, சித்தர்கள் போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காடு சித்துக்காடு, தாந்திரீஸ்வரர் கோயில். அங்க போய் நீங்க அந்த சுவாமி முன்னாடி உங்க கால் கட்டவரல்ல மட்டும் ஊன்றி நின்று சுவாமி கிட்ட வந்து ஓம்காரத்தை வந்து ஒழிச்சுட்டே இருந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, ஓம்காரத்தோட உட்பொருள், ஓம்காரத்தோட உங்க உடல்ல என்னெல்லாம் வேலை பண்றதுன்ற ரகசியமும் விஷயமும் அந்த சுவாமியோட அருளால கிடைச்சிரும். எங்க சுத்தினாலும் கோயில்ல வந்து முடிக்கிறியப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வேற வழியே இல்லைங்க. ஏன்னா அதுதான் ஆரம்பம், அதுதான் முடிவு, ஆலயம்தான். ஏன்னா தீர்த்தம் தலம் மூர்த்தம் முறையாய் வலம் வரும் யாவர்க்கும் சத்குரு வாய்க்கும் பராபரமே தாய்மான சுவாமிகள் தான் சொல்லியிருக்காரு, அடின்னு சொல்ல. முறையா இந்த மாதிரி கோயில் வழிபாடுகள்லாம் பண்றச்சு நமக்கு உத்தம சத்குரு வாய்ச்சிருவாரு. உத்தம சத்குரு வாய்ச்சார்னா நமக்கு சந்தேகமே இல்லை.